கட்டி வச்சி நீ கட்டிலில தூங்க மரக்கட்டையில வேக ஓரே அப்பாணி போரே உன் தேரே நாங்க தூக்கி போறோம். ரெண்டு கட்ட வீரலே கட்டி வச்சி நீ கட்டிலில தூங்க மரக்கட்டையில வேக போரே அப்பாணி போரே உன் தேரே நாங்க தூக்கி போறோம். நடஜப்பா மூச்சி நின்னு போனதுமே அம்மா கண்ணில கண்ணீர் போலதான். கடவுள் என்ன வாழ்க்கையிலே வாழ்வுக்குத்தா தந்த சோகந்தான். இல்ல ஆள ஒரு பொட்டும் இல்ல நீ இல்லாமல் மஞ்சள் முக மலரவில்ல. அம்மா பாரி ஒரு தடவை அம்மா பாரி ஒரு தடவை மேல பொட்டாங்களி பட்டி போடவே போறேன் அப்பாடி போறேன். போகும்போது என்ன கொண்டு போறேன். ரெண்டு கட்ட வீரலே கட்டி வச்சி நீ கட்டிலில தூங்க மரக்கட்டையில வேக போறே அப்பாடி போறே உன் தேரே நாங்க தூக்கி போறோம். அப்படி உழைத்த அந்த நாட்கள் எல்லாம் மண்ணிக்குள்ள முடங்கி போச்சுப்பா. உடமோ சுடுகாட்டிலையும் இறுதி தடங்கு முடிந்து போச்சுப்பா. உடம்போ சுடுகாட்டிலையும் இறுதி தடங்கு முடிஞ்சு போச்சுப்பா. அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல. வந்தா எங்களை திட்டினதல்ல. நீ ராஜாவாக்க வாழ்ந்த அப்பா நீ ராஜாவாக்க வாழ்ந்த மனைவி மடியல நீ பண்ணா சாஞ்ச போற அப்பாடி போற. போகும்போது என்ன கொண்டு போற. ரெண்டு கட்ட வீரல கட்டி வச்சி நீ கட்டிலில தூங்க மரக்கட்டையில வேக போற அப்பாடி போற உன் தேரே நாங்க தூக்கி போற.
அணுக வேண்டும். அது மட்டும் தானா, நான் நடக்கும் சத்தத்தை கேட்டால் இந்த பூமியானது பதினெடுத்து இரண்டாக பிளந்து உதிரமாக பட்டு அப்படி நிறத்தோடும் புகழோடும் என்ற வைவத்துத பட்டணத்தில் யமதர்மன் யாதொரு குறை இல்லாமல் சிறப்பாடு இருந்தாலும் எனக்குள்ள வரக்குறி சித்ராகுப்தர் வழங்கி சித்ராகுப்தா எனக்குள்ள வரக்கூடியவன் நீங்க சொல்ற வேலையை நான் அப்படியே செய்யணும். நீங்க கொண்டு வர நாங்க எல்லாத்தையும் செய்யணும். ஒரே ஆளு தாங்க இருக்கிறேன். சித்ராகுப்தா ஐயா, இந்த வைவன சுத்தப்பட்டிருக்கிறே ஆமாங்க யமதர்மன். ஆமா, யமதர்மனை வழங்கி ஆமா, யாதொரு குறை இல்லாமல் ஆமாங்க அவரவர் செய்த பாவங்களை என்று ஆமாங்க புண்ணியங்களை அறிந்து ஆமாங்க அவர் உயிரை கவர்ந்து வந்து ஆமா அவருக்கு ஏற்றவாறு தண்டனை கொடுத்து வழங்கி ஆமாங்க இதுவரையில் என் கடமையிலிருந்து எப்பொழுதும் நான் சுருதின தவறையே செய்ய முடியாது. கிடையாதுங்க. அப்படி ஒருவேளை நான் தவறு செய்துவிட்டால் இதோ பார்த்தையா என் சிம்மாசனத்தின் மேலாகி மையடியோ தொங்கிவிடப்படுகிறது இமயகிரி பர்வதமலை. அந்த பர்வதமலை அறுத்து என் சிரத்திலும் விழுந்து என் சிம்மாசனத்துக்களாகி அக்னியார் ஒரு குறைக்கிறது. அந்த அக்னியாற்றில் விழுந்து எரிந்து சாம்பலாபுரமனை மும்மூர்த்திகள் எனக்கு சாபத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் என் கடமையிலிருந்து எப்போதும் நான் தவறு செய்வது கிடையாது. தவறு செய்யாமல் அவரவருக்கு ஏற்றுவாரு அவரவருக்கு தண்டனை கொடுத்து இருந்தாலும் பாவத்தை செய்தவருக்கு நெருஞ்சி முள் பறந்த வழியாகி அதன் மீது நடக்க வைத்து அவர்களை நரகத்தில் ஏற்றிருப்பவர்களுக்கும் புண்ணியத்தை செய்தவனுக்கு மல்லி முல்லை கோங்கு மஞ்சள் சொல்லக்கூடிய பலவித மலர்கள் தூவே அதன் மீது நடக்க வைத்து அவளை சொர்க்கத்திலேயே சேர்ப்பதற்கும் இருந்தாலும் இதற்கு முன்பாக நான் ஒருவரே தனித்து நின்று அவர் உயிரை கவர்ந்து வந்து அவரவருக்கு ஏற்றுவார் தண்டனை கொடுத்து வந்தேன். ஆனால் உலகத்தின் பாரம் அதிகரித்து விட்டதை உலக மக்கள் பெருக்கும் அதிகரித்து விட்டதை என்னால் தடுத்து உயிர்களை கவர்ந்து வந்து அவரவருக்கு ஏற்றுவார் தண்டனை கொடுக்க முடியவில்லை. உடனே அனுசரி தெரியுமா புறப்பட்டிய கைலாயம் அந்த முக்கன் படித்த சோழ முறையிட சென்றி அகிலே எனக்கோ பூமிமார் அதிகரித்து விட்டது என்றால் தனித்து நின்று உயிரை கவரப்பட முடியவில்லை. ஆகினால் எனக்கென்று ஒரு துணை வேண்டுமென கேட்டார். அப்பொழுது சிவனும் சக்தியும் நிசப்தமாக வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சக்தியாகப்பட்டவள் ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஓவியத்தை வரைந்து கொடுக்க சமயத்தில் நான் உரைத்தும் என் வார்த்தையை கேட்டு எனக்கு பதிலளிக்காமல் இருவரும் நிசப்தமாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு துணை வேண்டுமென கேட்க அப்பொழுது சக்தியாகப்பட்டவள் அந்த ஓவியத்திற்கு உயிரை கொடுத்தார்கள். தேவ பாஷையில் ஓவியத்திற்கு குப்தம் என பெயர். நான் சென்றதோ சித்திரை மாதம் ஓவியத்திற்கு பெயரோ குப்தம் ஆகினால் அந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுத்த கருத்தினால் அந்த உருவத்திற்கு சித்ராகுப்தன் பெயர் கொண்டு எனக்கு துணையாக அனுப்பி வைத்தார்கள். இதுநாள் வரை நாம் இருவரோடு சேர்ந்து இதுவரையில் அவரவர் செய்த பாவங்களை கேட்டவாறு அவரவர் கொண்டு வந்து அவரவருக்கு ஏற்றவாறு தண்டனை கொடுத்து வருகிறோம். இருந்தாலும் நேற்றைய தினம் யார் யார் உயிரை கவர்ந்து வந்தோம் யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்க வேண்டும் ஆகினால் நேற்றைய தினம் முதலாகி கவர்ந்து வந்த உயிர் யார்? ஐயா குடிகார காண்டிபன். ஆமாங்க, அழைத்து வர அவரை. குடிகார காண்டிபன் சிங்காரி
யாரவன்? ஐயா இப்பதான் தலைய முறிக்கிறான். ஐயோ ஏய் காஜிபா ஒரு காலை விட்ட பாருடா. நான் வாங்கிட்டு ஒயின் சாப்பாடு 2 கோழி காலு, ஒரு காலை நான் சாப்பிட்டேன், ஒரு காலை நாய்க்கு போட்டேன். நான் எப்படி விடுவேன் ஒரு காலை? ஏய் போட்டுக்கிற துணியில பாரு, ஒரு காலை விட்ட பாருடா. ஒரு காலை ஏய் நேரா கட்டா ஆடை கட்டு. கட்டா கட்டு துணி கட்டு கட்டா கட்டா ஆடைய கட்டா ஆடைய கட்டா ஏய், ஆடைய கட்டு. என் வீட்டை ஆடு ஊட்ட விட்டு வந்துக்கிறேன். ஏய் ஆடைய ஆட்ட சொல்ல. ஆடைய ஆடை ஆடை. ஆடை. என்ன எங்க இட்டாந்துக்கிறீங்க? எங்க வந்துக்கிற தெரியுமா? யமலாக யமலாக. யமலோகமா? ஆமா எப்படி கட்ட போறானா? ஏய் மாஸ்க் கொரோனா முடிஞ்சிச்சுடா. மாஸ்க் இப்படியா போடுறா? ஏய் இல்ல சபரிமலைக்கு நெய் தக்க கட்டுறாரு குருசாமி அவரு. குருசாமியா? ஏய், யாரு வந்துக்கிறது? யம 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 தர்மர் யம தர்மர். புது யமனா பழைய யமனா? இவன் காய்க்குக்காளி. எந்த இனம் என்றாக இருக்கிறது? எனக்கே ஒண்ணும் புரியல. புதிய யமனா பழைய புதிய மனா பழைய மனா? அப்பா ஓ, புதிய யமனா பழைய யமனா? ஏய், பழைய யமனா ஆ 85 95 வயசு கேழவங்கது பாரு. ஆமா தென்னை மேல உக்காந்து இருந்தா புச்சுக்குன்னு போடுவான். ஆ புது யமன் என்ன தெரியுமா பண்றான்? என்ன பண்றா? ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல போட்டுக்கிறான், ஆ பைக் எடுத்துக்கிறான், ஆ அப்படி ஈஸியாரு போறான். ஆ ஒரு லாரியும் ஒரு பஸ் அட்டிக்கிறான், 50 பேர் தூக்கின்னு போய்க்கினேங்கிறான். அவன் தான் புது யமன். ஆ. இப்ப வந்துக்கிட்டு எந்த யமன் வந்துக்கிறாரு? ஏய் போடா கரண்ட் அடுப்பு அப்படியே உட்காரு உட்கார் உட்காரா உட்காரா உட்கார். ஏது 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 இல்ல சரியா 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 சரியா. ஏய் கோயில் மணி அடிச்சு கிடக்குறா. கோயில் மணியா? அப்பா ஐயா போய் மணி அடிச்சு கிடக்குறா. யார் காரணம்? அலமல மாட்டறே. என்ன மூடோடா நீங்க வந்துக்கிறீங்க? நாங்க என்ன மூடோட வந்துக்கிறோம்? முதலாளி மாட்டுக்கு வந்துக்கிறோம் நாங்க. எனக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது எனக்கு. உனக்கு ஆ, எவ்வளவு வேலை இருக்குது? ஆமா, அப்ப நாங்க வேலை இல்லாத வந்துக்கிறோம். நான் யாரையே பார்க்கணும் நானு. யார் யாரா? இந்த வேற தாம்பல் தட்டு. ஏய் ஏய், பாட்டில் போட மாட்டேன் நானு. யா எத்தனை குத்தா 10 ரூபாய் கொடுப்பான். எவ்வளோ? டெய்லி குடிச்ச பாட்டில பொறிக்கணும் போற வேலை தானே உன் வேலையே. பாட்டில பொறுக்கிற வேலை தான். ஆமா, என்ன எதுக்கு வர வச்சுக்கிறேன்னு கேட்டு பாரு. ஐயா நாங்க போற ஐசிக்கிறோம். ஒரு மாப்பொறுப்பு கேட்கறதுக்கு வர வச்சிருக்கோம். ஏய் ஏய் அங்க எங்க இறங்குற? அங்க எங்க இறங்குற? படிக்கட்டு தானே அது. அது படிக்கட்டாது. கீழே போன செத்து எங்க செத்து சொன்னா பண்ண டேய் எங்க வந்துக்கிற தெரியாத பேசிக்கிறடா நீ. ஆடிக்கிறடா நீ. எங்க வந்துக்கிறேன்? யமலோகண்டா யமலோக நீ செத்து. பட்டினம் உன் உயிரை கவர்ந்து வந்து விட்டோனாங்கள். சுத்தி பார்க்கறதுக்கு இட்டாந்துக்கிறீங்களா? ஆமாப்பா கொடைக்கானல்ல டூருக்கு இட்டு வந்துக்கிற உன்ன. கொடைக்கானல் இட்டு வந்துக்கிற குளிருக்கு சீசனுக்கு இட்டு வந்துக்கிறப்பா உன்ன. நாய் குடிகார காட்டிப்போ. திரும்பி பாருடா காட்டிப்பா.
யாரு மூஞ்சி ஃபுல்லா பாசு பூச்சி போயிட்டு பாயசம் இல்லப்பா, கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துக்கிறோம். ஏம்பா இவரு என்ன பாயஞ்சு கணத்துல தள்ளி விட்டாரா நிறைய விட்டாருப்பா, முழுசா ஊட்டி அது வந்துட்டாரு. நல்ல வேலையா சொல்லுங்கடா எனக்கு. யார் சித்ராகுப்தா? கையில நான் தோசை கட்டி வச்சிருக்கேன். தோசை கட்டியாடா இது? என்னென்ன பாடுறா கீரை கழிற மத்தி வச்சிருக்கேன். நாங்க கடைக்கு வந்துருக்கோம். அந்த கயிறு கூட கண்ணுக்குட்டிக்கு கட்டணும். கண்ணுக்குட்டிக்கா? இந்த கயிறா? ஏது பாச கயிறுடா, பாச கயிறு நாசமா போனவன. அதை கட்டின காசு கூடுமா? ஆர்த்தி எத்தனை வரத்துக்கு தானே அந்த கயிறு. நாய் குடிகார காட்டிமா உன் ஆயுட்காலம் முடிந்தவற்றை ஆகினால் உன் உயிரை நாங்கள் கவர்ந்து வந்திருக்கிறோம். சித்ராகுப்தா, ஐயா பூலகத்திலே இவன் செய்த பாவங்கள் என்ன, புண்ணியங்கள் என்ன, இவன் என்ன குற்றம் செய்தான், இவன் என்ன குற்றம் செய்தான், இவன் என்ன குற்றம் செய்தான், இவன் என்ன குற்றம் செய்தான், இளம்புவாய் எந்த அடிக்கு அழுதுள்ளா சண்டாளனே, அழுதுள்ளா சண்டாளனே, மனக்கேவே மாற்றேயா. இவன் என்ன குற்றம் செய்தான், இளம்புவாய் எந்த அடிக்கு. சித்ராகுப்தா, ஐயா பூலகத்திலே இவன் செய்த பாவங்கள் என்ன, புண்ணியங்கள் என்ன, ஐயா, கட்டின பொண்டாட்டியை தாயை அறுத்தவன், பெற்ற தாயை தாய் என்று பாராமல் கத்தியால் குத்தினவன் தான் சுவாமி இவன். ஏய், கட்டிய மனைவிட்டு போறாமல் தொட்டு தாலி கட்டிய சரியா நில்லு, சரியா நில்லுடா. ஏய், சரியா நில்லு, சரியா கட்டிய மனைவி தாலி அறுக்கலாமா? சரியா நில்லுடா, சரியா சரியா நில்லுடா. சரியா நில்லு. சரியா நில்லு. சித்ராகுப்தா, சாமி இவனை சித்திர மாசத்துக்குள்ளே எப்படின்னா அவனை போட்டு தள்ளிவிடும். செட் ஆக மாட்டான். சித்ராகுப்தா, ஐயா கட்டிய மனைவி தாலி அறுத்தவன், ஆமாங்க பெற்றெடுத்த தாய் அறுத்தவன், ஆமாங்க உடன் பிறந்த அக்கால் தங்கி அறுத்தவன், ஆமா இப்பேற்பட்டவனுக்கு அட்டைக்குழி, அரணைக்குழி, பாம்புக்குழி, பள்ளிக்குழி சொல்லக்குழி, ஜந்துக்கள் வாழக்குழி, நரகக்குழி தலைவரே. அப்படியா இருக்கா? ஏய் என்ன? அந்த குழிலாம் தள்ளாதீங்க. ஆ என்ன தள்ளுறதுன்னு தள்ளுறீங்க. ஆ ஒரு பிராந்தி குழி, ஒரு நீர் குழி, ஒரு சாராய குழி, அதேதான். அதில் தள்ளிங்கன்னா நான் முழி ஏத்துக்கிறேன். ஏய், எங்க கிட்ட இருக்கிற வரல நீ தண்ணியில அதை காட்டுதண்டா மாவனா. ஊருல வந்தமா பூஜை சாமான் முத கேட்டமான்னு இல்ல ஐயா, குடியார காண்டிப்பா வரணும், ஒரு கோட்டர் கொடுங்கன்னு மட்டும் கேட்க தெரியுது. பூஜை சாமான் பொருள் கேட்க தெரியாது உனக்கு. போ, இதோட உள்ள போ.